ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முறுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப க்ரன்ச்சியாக நம்ம வந்து உடச்சதும் அப்படி அழகாக உடஞ்சிருது. அந்தளவு க்ரன்ச்சியாக வந்து இந்த முறுக்கு வந்தது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இதுக்கு வந்து அரிசி வந்து இந்த கப்புக்கு நான் வந்து 2 கப் அரிசி மாவு எடுத்திருந்தேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கப் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. 2 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் உளுந்து. உளுந்தை வந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து குக்கரில் ஒரு 2-3 விசிலுக்கு நல்லா வந்து வேக வச்சுக்கணும். ஸோ நல்லா மசிஞ்சு வர மாதிரி நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நம்ம வந்து பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து வச்சுருக்கிற அந்த அரிசி மாவு கூட நம்ம இந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு நீங்கள் வந்து கருப்பு எள்ளு அப்படி இல்லைன்னா வெள்ளை எள்ளு உங்களுக்கு வந்து எது வேணாலும் ஓகே. கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் கருப்பு எள்ளு வந்து யூஸ் பண்ணுறேன். சால்ட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எள்ளு வந்து ஒரு 3-4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அது நல்லா வாசமாகவும் இருக்கும். அதனால அது நிறைய போட்டாலும் தப்பு இல்லை. அதுக்கப்புறமா நம்ம வந்து கீ விடணும். ஸோ நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் நெய் நீங்கள் வந்து விடலாம். அதுக்கப்புறமா நெய்யும் விட்டுட்டு நல்லா அடித்து பிசைங்க. இப்போ நல்லா அந்த மாவு வந்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து முறுக்கு புளிகிற அந்த அச்சு இருக்குல்ல, அந்த அச்சில் வந்து மாவு வச்சு நம்ம வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரவுண்டாக கரெக்டாக பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நார்மலாக அன்ஈவனானாலும் நீங்கள் வந்து அப்படி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து இப்போ வந்து முறுக்கு வந்து புளிகிறேன். நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஒரு நியூஸ் பேப்பரில் அந்த மாதிரி புழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஓரளவு புழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்து ஒவ்வொன்றா 1 by 1 நம்ம வந்து போட்டுடலாம். கொஞ்சம் ஆயில் நிறையா விட்டுருந்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 அட் அ டைமில் நம்ம வந்து போடலாம். ஆனால் க்ரன்ச்சியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.